தமிழ்நாட்டில் இதுவரை 6,19,00,000 எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம். 3,76,00,000 வாக்காளர்களின் எஸ்ஐஆர் படிவங்கள் ஆன்லைனில் பதிவேற்றம். ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் 27ஆம் தேதி தாவேகாவில் இணையவுள்ளதாக தகவல். எம்எல்ஏ பதவியை நாளை ராஜினாமா செய்யவும் செங்கோட்டையன் திட்டம். அரியலூர் அருகே சிமெண்ட் ஆலைக்கு இயக்கப்பட்ட டிப்பர் லாரி மோதி 20 ஆடுகள் உயிரிழப்பு. டிப்பர் லாரியை சிறைபிடித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பென்னகரம் அருகே கல்லிறக்கிய பனை விவசாயிகளை போலீசார் கைது செய்ததால் காவல் நிலையம் முன் திரண்ட விவசாயிகள். கல் எங்கள் உணவு என பனை விவசாயிகள் முழக்கம். திருடு போன நகைகளை கண்டுபிடிக்க தவறினால் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. குழந்தைகள் கல்வி பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் குதிக்கும் ஜாக்டோ ஜியோ. ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு. தொழில் முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றன. வேறு மாநிலங்களுக்கு தொழில் முதலீடுகள் செல்லவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க. கடந்த 4.5 ஆண்டுகள் நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல. டெல்டா விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் செய்வது யார் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அதிமுகவுக்காக 50 ஆண்டுகள் உழைத்த நான் மனவேதனையில் இருக்கிறேன் என செங்கோட்டையன் ஆதங்கம். தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. போரூர் சிறுமி கொலை வழக்கில் மரண தண்டனை பெற்ற தஷ்வந்தை விடுதலை செய்ய தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனு தாக்கல். முதுநிலை மருத்துவ படிப்பில் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் வரை கட்டணம் செலுத்தும் உயர்சாதி ஏழை மாணவர்கள். உயர்சாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டின் நம்பகத்தன்மையே கேள்வி எழுப்பும்படி உள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து. சிங்கப்பெருமாள் கோவில் முதல் பூஞ்சேரி வரை 6 வழி சாலை அமைக்க டெண்டர் கோரியது நெடுஞ்சாலைத்துறை. 28 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2700 கோடி மதிப்பீட்டில் சாலை அமைக்க முடிவு. காவல் நிலையங்களில் நடக்கும் லாக்அப் மரணங்களை நாடு பொறுத்துக் கொள்ளாது என உச்சநீதிமன்றம் காட்டம். காவல் நிலையங்களில் சிசிடிவி பொருத்துவது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவு. எஸ்ஐஆர் மூலம் பாஜக தன்னை குறிவைத்தால் முழு தேசத்தையும் உலுக்கி விடுவேன் என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. பீகார் தேர்தலில் எஸ்ஐஆர் மூலம் பாஜக விளையாடியது மேற்கு வங்கத்தில் நடக்காது என ஆவேசம். தெற்கு ரயில்வேயை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படாததை சுட்டிக்காட்டி மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு பல திட்டங்களை ஒதுக்குகிற ரயில்வே துறை தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் வஞ்சகம் இழைப்பதை நிறுத்த வேண்டும். இந்த பட்ஜெட்டிலாவது ரயில்வே துறையில் தெற்கு ரயில்வேக்கு புதிய வழித்தடத்திற்கும் மற்ற புதிய திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம்.
ராமதாசும் அன்புமணியும் ஒன்றிணைவதற்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயார். தைலாபுரம் தோட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. புதுச்சேரி மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைக்க முயன்ற பெண்கள் கூட்டமைப்பினர் கைது. பெண்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என கூறி கண்டன முழக்கம். கர்நாடகாவில் இடி அதிகாரிகள் போன்று வேடமிட்டு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் கொள்ளை. 1 மணி நேரம் விசாரணை நடத்தி நகைகளுடன் தப்பியோடிய கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 10 பேர் உயிரிழப்பு. உரிய நேரத்தில் பதிலடி கொடுப்போம் என ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை. எத்தியோப்பியா எரிமலை வெடிப்பால் சாம்பல் மேகம் இந்தியாவிற்குள் நுழைந்தது. 14 கிலோமீட்டர் உயரத்தில் சாம்பல் மேகங்கள் வந்ததால் டெல்லி, சென்னை உள்ளிட்ட நகரங்களில் விமானங்கள் தாமதம். 2026 T20 உலகக்கோப்பை போட்டிக்கான அட்டவணையை வெளியிட்டது ஐசிசி. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் என அறிவிப்பு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் 7 முக்கிய T20 போட்டிகள் நடைபெறும்.